ஹாய் நண்பர்களே, ட்ரெண்டிங்கில் இருக்கிற எக் ஆம்லேட் செய்யலாம் வாங்க. இது அப்பப்போ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். அடுப்பில் கைப்பிடி கரண்டி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஒரு அவிச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு பச்சை முட்டையை கலக்கி சால்ட்டு போட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். அதை இதுக்கு தேவையான அளவுக்கு அப்படியே எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் அப்படியே மலைச்சார் மாதிரி தூவி விட்ருங்க. தூவி விட்டுட்டு இப்போ மிளகுத்தூள் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். போட்டு வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. எவ்வளோ அழகாக திருப்பி விட்றேன் பாருங்கள். இப்போ திருப்பியாச்சு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, மிளகாய், இன்னும் கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு அது ஒரு நிமிஷம் வேகட்டும். ரொம்பலாம் வேகணும்னு இல்லை, லைட்டாக அந்த சூட்லேயே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திரும்பி இதை திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற எக் ஆம்லேட் ரெடி. எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். கடையில் விற்கிற எக்கு பப்ஸு எந்த பப்ஸாக இருந்தாலும் இதுக்கு ஈடாக வருமா என்னென்னு எனக்கு தெரியல. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நாங்களும் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக வந்திருக்குது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த ஈவினிங் நல்லா பயங்கரமாக இருக்குதுன்ட்டு நல்லா சாப்பிட்றாங்க. நானும் சாப்பிட்டேன். செம்மையாக தான் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எத்தனை முட்டை இது மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் போய்கிட்டே இருக்கும் போல் இருக்குது உள்ள, அது மாதிரி இருக்குதுங்க. பாய் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கேபி தேவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்து என்ன பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.